கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த 2025 வருஷத்தின் மே மாதம், அதாவது 5வது மாதத்திற்குரிய சிந்தனையினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். வல்ல கர்த்தர் உங்களோடு எப்பொழுதும் கூட இருப்பாராக. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனுடைய உதவியை நாங்கள் நாடுகின்றோம். அவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது என்பது கடினமான காரியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு தேவையான நேரங்களிலே அவரது உதவியை நாடுகின்றோம். ஆனால் நாங்கள் நாடுகின்ற போது அவர் எங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கின்றார் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசேபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகின்றார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்பதே. ஆமேன். வாசிக்க கேட்ட இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது, யோசேபாத் என்பவர் யூதாவினுடைய அரசனாக அவர் இருக்கின்றார். அவர் யூதாவை அரசாண்ட அரசர்களிலே பக்தி மிகுந்த ஒருவராக இருந்தார். ஆண்டவர் மேல், தேவன் மேல் அளவற்ற நம்பிக்கையை அவர் வைத்திருந்தார். அவர் இவ்வாறு ஆட்சி செய்த காலத்திலே ஒரு முறை மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அத்தோடு அம்மோனியருக்கு அருகில் இருந்த எகிப்து, சிரியா போன்ற பல நாடுகள் இந்த யூதாவை நோக்கி படையெடுத்து வந்தனர். யோசேபாத்துக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட போது யோசேபாத்துக்கு ஒரு காரியம் விளங்கியது. அதாவது, வருகின்ற இந்த பெரிய படையுடன் இஸ்ரவேல் படைகள் மோத முடியாது, மோதி வெல்லவும் முடியாது என்பதை யோசேபாத் உணர்ந்து கொண்ட போது அவர் தேசமெங்கும் உபவாசத்தை அறிவித்தார் என்று நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் வாசிக்கின்ற போது நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தன்னால் முடியாத ஒரு நிலைமை ஒன்று யோசேபாத்துக்கு வருகின்ற போது அவர் இந்த இடத்திலே தேவனுடைய உதவியை அவர் நாடுகின்ற போது நாங்கள் பிற்பாடு இந்த முழு அதிகாரத்தையும் நாங்கள் வாசிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் உதவி செய்து அந்நியரின் படையெடுப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதே யோசேபாத் என்ற அரசன் 25 வருடங்கள் தொடர்ந்து யூதாவை அவன் அரசாண்டான் என்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு உதவி தேவைப்பட்டு நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் கதறுகின்ற போது அவர் எங்கள் வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு அவர் ஓடி வந்து உதவி செய்கின்றார். இதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் உணர்ந்திருக்கின்றோம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி 1873ஆம் ஆண்டிலே அமெரிக்காவில் உள்ள மினிசோட்டா மாநிலத்திலே விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களிலே இருந்தார்கள்.
அங்கே அந்த மினிசோட்டாவிலே கோதுமை உற்பத்தியும் மற்றும் ஓட்ஸ் உற்பத்தியும் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆகவே அங்கே விவசாயம் செய்கின்ற மக்களும் ஏராளமாக இருந்தார்கள். ஆகவே இப்படியாக ஒரு மாலை வேளையிலே இந்த ஜூன் 12ஆம் தேதி அவர்கள் தங்கள் தோட்டங்களிலே அவர்கள் இருந்த போது அவர்களுடைய மேற்கு புறத்திலிருந்து திடீரென பனி காற்று போல, பனி புகார் போல ஒன்று அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு கிட்டே வருகின்ற போதுதான் அவர்களுக்கு சிறகுகளின் இரைச்சல் கேட்க தொடங்கியது. அதிர்வு, சிறகுகளின் இரைச்சல்களின் அதிர்வு அவர்கள் காதுகளை வந்து அடைந்தது. பார்த்தபோது லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அவர்களது அந்த வயல் நிலங்களை நோக்கி அப்படியே பறந்து வந்து அப்படியே அந்த வயல் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டது. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற போதே அவர்கள் வயல் நிலங்கள் வெட்டுக்கிளிகளால் அழிக்கப்பட்டன. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டது. இவ்வாறு அன்றைய நாளில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இந்த பயிர் நிலங்கள் வெட்டுக்கிளிகளால் அந்த மினிசோட்டா மாநிலத்திலே அழிக்கப்பட்டன. இந்த வெட்டுக்கிளிகளின் அதிரடி 1873 ஆண்டிலிருந்து 1877 ஆண்டு, அதாவது 4 வருடங்கள் மினிசோட்டா மாநிலத்திலும் அதை சுற்றி வர உள்ள மாநிலங்களிலும் இருந்தது. ஆகவே இதை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி அமெரிக்க அரசாங்கம் இதனை நிறுத்த முயன்றது, வெட்டுக்கிளிகளை அழிக்க முயன்றது. ஆனால் எவ்வளவு முயற்சிகள் பல ஏறெடுத்தும் அவர்களால் அதில் வெற்றி பெற முடியாமல் இருந்தது. கடைசியாக ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியை அவர்கள் அந்த மினிசோட்டா மாநிலம், அதை சுற்றி வர உள்ள மாநிலம் தழுவிய ஒரு ஜெப நாளாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்தார். அதாவது இந்த வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தில் இருந்து இந்த இடங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் அந்த ஏப்ரல் 26 ஜெப நாளாக அறிவித்தார். இந்த 4 வருடங்களிலே சுமார் 50 லட்சம் ஏக்கர் கணக்கான பயிர் நிலங்கள் இந்த வெட்டுக்கிளிகளால் அழிக்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஏப்ரல் 26ஆம் தேதியை அவர்கள் இந்த ஜெப நாளாக அறிவித்து ஒரு நாள் முழுவதுமாக அவர்கள் அந்த மாநிலத்து மக்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடினார்கள். ஆண்டவரே, இந்த வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தில் இருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று அவர்கள் மன்றாடினார்கள். அவர்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்டார். தட்ப வெட்ப நிலை மாறுகின்ற போது அவர்கள் எதிர்பாராத விதமாக வெட்டுக்கிளிகள் பல செத்து மடிந்தன. பல அந்த இடத்தை விட்டு அகன்று வேறு இடங்களுக்கு போக தொடங்கின. 4 வருட வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அந்த மாநிலத்தை விட்டு அகன்றது. ஆகவே அந்த ஏப்ரல் 26ஆம் தேதியை அவர்கள் ஜெப நாளாக அறிவித்து தேவனுடைய உதவியை அவர்கள் நாடிய போது தேவன் ஓடி வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அல்லவா? நாங்கள் தயங்கி நின்ற போது, நாங்கள் கஷ்டப்பட்டு நின்ற போது, நாங்கள் அவலத்தின் மத்தியிலே வாழ்ந்த போது, நாங்கள் கண்ணீரின் மத்தியிலே வாழ்ந்த போது எங்களுடைய கூப்பிடுதலை எங்கள் ஆண்டவர் கேட்டிருக்கின்றார். எங்கள் கூப்பிடுதல்களை எங்கள் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு அவர் அதிலிருந்து விடுதலையை தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் தேவையான போது அவரை கூப்பிடுகின்ற போது ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்கின்றவராக நீங்களும் நானும் நம்புகின்ற எங்கள் அன்பு ஆண்டவர் இருக்கின்றார். அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நாளாகமம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த யோசேப்பாத்தின் காலத்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்களை குறித்து இந்த பைபிளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு புதிய மாதத்திற்குள் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைக்க போகின்றோம். இந்த 4 மாதங்கள் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்து வந்திருக்கின்றார், அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் எங்களோடு கூட இருப்பார். நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய உதவியை, அந்த அன்பு கடவுளுடைய உதவியை நீங்களும் நானும் இந்த புதிய மாதத்திலும் நாடுவோம். அவர் எங்களோடு கூட இருப்பார். எங்களை அவர் அன்பாக வழி நடத்துவார். ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் எங்களுக்கு தருவார். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் எங்களுக்கு அவர் போதுமானவராக இருப்பார். ஒருவேளை
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான நண்பர்களே, ஆண்டவர் நீங்கள் கூப்பிடுகின்ற போது உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார், கிருபைகளை தருவார். வல்ல கர்த்தர் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்றதான எங்கள் அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகின்ற போது ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்கின்ற கர்த்தராக நீர் இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரே, நாங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே, நோய்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்த போது எங்கள் கூப்பிடுதல்களை செவிமடுத்த ஆண்டவராக நீர் இருந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. புதிய மாதத்திலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் கூப்பிடுதல்களை கேட்டு எங்களுக்கு அருகிலே வாரும். நாங்கள் பிரச்சனைகளோடு போராடுகின்ற போது, கஷ்டங்களோடு போராடுகின்ற போது, நோய்களோடு போராடுகின்ற போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருகில் இருக்கிறீர் என்ற நம்பிக்கைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களை சார்ந்தவர்களையும் இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, வல்ல கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் வழிநடத்தலும் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு தங்குவதாக. வல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன்.